இப்போ இந்த 4 பேர் டீ கடையில் உட்காந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு ஆரம்பிக்கலாம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இது நிற்காது உங்களுக்கு கண்டிப்பாக. இன்னும் வேறு ஐடியா வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி ஐடியா உங்ககிட்ட இருக்கா? வேறு எதுவும் இந்த மாதிரி பண்ணணும், இல்லை சினிஃபீல் சைடில் போகணும், இல்லை அந்த மாதிரி ஐடியாஸ் உங்கள்கிட்ட இருக்கா? லைக் இது கெஃபேஸ் தாண்டி ஆக்சுவலாக நாங்கள் காரில் வந்து ஒரு லைக் மோடிஃபிகேஷன்ஸில் வந்து ஒரு பிளான் பண்ணிருக்கோம். மிகப்பெரிய லெவலில் டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஒரு லைக் நேஷ்னல் லெவலில் மோடிஃபிகேஷன்ஸில் ஒரு நம்பர் 1 இடத்துக்கு வரணுன்றதுக்காக பிளான் பண்ணிருக்கோம். கூடிய விரைவில் அதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். கண்டிப்பாக. இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் மீட்டு கண்டிப்பாக போயிருப்பீங்க. ஆனால் கான்ஃபரன்ஸ் மீட் ஃபஸ்ட் டைம் வரீங்க. ஏன்னா கனெக்டிங் பீப்புள் வித் பிராண்ட்ஸ். கண்டிப்பாக. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கான்ஃபரன்ஸ் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. லைக் நிறைய ஃபீல்ட்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஃபீல்டில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் இங்கே வந்ததுனால நான் ஈஸியாக கற்றுக்கிட்டேன். ஒரு 5 to 10 வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டவங்க வந்து சொல்கிறப்போ அதெல்லாம் நான் அனுபவிக்காமே நான் ஓகே இந்த இதெல்லாம் இருக்குது போல் அப்படின்ற மிஸ்டேக்ஸும் என்னென்ன பண்ணணும் எதாவது பண்ணக்கூடாது எல்லாமே நான் கற்றுக்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப நல்ல விஷயம் எனக்கு வந்தது. எனக்கு க்ரோத்துக்கு ரொம்ப சப்போர்ட். கண்டிப்பாக ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு கிரியேட்டர் ஆகணும் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி கிரியேட் ஆனதுக்கப்புறம் ரீச் ஆனதுக்கப்புறம் பிராண்ட் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. ஐ மீன் நமக்குன்னு ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வச்சு ப்ராடக்ட் விற்கணும்னா ஒரு ஃபேம் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி வளர்ந்து வர சில பேர் இருப்பாங்களா, திடீர்னு ஆரம்பிக்க நினைப்பாங்களா, அவங்களுக்கு ஒரு சஜஷனாக என்ன சொல்லுவீங்க? ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டரா இல்லை அட்வைஸ் மாதிரி? ஆக்சுவலாக கன்சிஸ்டன்சியாக நம்ம பண்ணிட்டு இருந்தாலே போதும். எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே இப்போ ஒரு கோயம்புத்தூரில் ரொம்ப நான்லாம் பேக்ரவுண்டில் எதுவுமே கிடையாது. நான் வந்து இப்போ இந்த இடத்துக்கு வர முடியும்னா கன்சிஸ்டன்சி நம்ம ஒர்க் பண்ணால் போதும். ஸோ அதே மாதிரி ஒருத்தவங்க ஒரு டேலண்ட் இருக்கும். எந்த ஒரு டேலண்ட்டாக இருந்தாலுமே சரி, அதை நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ரீச் இருக்கும். அதுக்கான ஒரு ஆடியன்ஸ் கண்டிப்பாக இருக்காங்க. ஸோ பண்ணிட்டே இருங்க, ஈஸியாக வந்துடும். நீங்கள் எப்படி ப்ரோ அதை பிரிக்கிறீங்க? உங்கள் டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஏன்னா நீங்கள் நிறைய ப்ராங்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதை எப்படி ஷெட்யூல் பண்ணி என்னால் ஆக்சுவலாக பண்ண முடியுது. ஆக்சுவலாக ஒரு 5 months ஆச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோஸ்லாம் பண்ணி ஃபுல்லாக இந்த பிராண்ட்ஸில் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அது பண்ண முடியல. பட் ஆனால் ஆக்சுவலாக அதுதான் ஸ்டார்ட்டே, கோவிட் தான் ஸ்டார்ட்டே. இன்னும் அது பண்ணாமல் இருக்கிறது எனக்கே கஷ்டமாக இருக்குது. விரைவில் கொஞ்சம் வீடியோஸும் பண்ணுவேன். சரி ப்ரோ, ஒரு 5 yearsல உங்களை எங்கே நான் பார்க்கலாம்? அந்த மாதிரி ஒரு 5 years நான் இது கோலாக வச்சுருக்கேன் அப்படின்னா எதை வச்சுருக்கேன்? அட்லீஸ்ட் ஒரு 100 outlets-ஆவது தமிழ்நாட்டில் இருக்கணும்னு சொல்லி யோசிச்சிருக்கோம். மேக்ஸிமம் ஒரு 3-4 yearsல கண்டிப்பாக வந்துருக்கோம். நம்ம ஸ்டார்ட் அப் சிங்கமோட சீசன் 2 அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ சீசன் 1 மிஸ் பண்ணவங்க யாருமே சீசன் 2 மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போயே உங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்கள்.